ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த சீசன் பார்த்தீங்கன்னா, கான்ட்ரோவர்சிக்கு பஞ்சமில்லா சீசன் தாங்க சொல்லணும். ஏன்னா ஏகப்பட்ட எதிர்மறையான விமர்சனங்கள் தாங்க பெற்றுச்சு இந்த சீசன். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, யூடியூபர்ஸ், திரைத்துறைக்கு அனுபவம் இல்லாதவங்க. ஸோ இவங்கெல்லாம் உள்ள வந்தவுடனே நெறைய கன்டென்ட் குடுக்குன்ற பேர்ல, நெறைய முகசுழிக்கிற மாரி விஷயங்கள பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுவே மக்கள் மனசுல ஒரு வெறுப்ப சம்பாதிச்சுதாங்க. இந்த சீசனோட ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம் இதுவும் ஒண்ணு தாங்க. ஏகப்பட்ட கலவையான விமர்சனங்களுக்கு மத்தியில பார்த்தீங்கன்னா, இந்த ஷோ நிறைவு பெற்றுருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, வெளிய வந்த கண்டஸ்டன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ குடுக்குன்ற பேர்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தரு வன்மத்த கக்கிக்கிறாங்க. இப்ப ஒரு சில நல்ல விஷயங்களும் இந்த சீசன் நடக்க ஆரம்பிச்சுக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல பங்கு பெற்ற பிரஜன் இருக்கார் இல்லைங்களா? ஸோ அவரு குக் வித் கோமாளி புகழ் கூட சேர்ந்து ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காருங்க. அந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா, ஊருக்கு 2 ஊதாரி. இந்த படத்தோட பூஜை நேத்து தாங்க நடைபெற்றுச்சு. இந்த படத்தோட இயக்குனர் யோகேஸ்வரன் மைனர். இதுக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் தேவா. ஸோ இந்த படத்தோட கலர் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, வருத்தப்படா வாலிபர் சங்கம், ரஜினி முருகன். ஸோ இந்த மாரி ஒரு காமெடி கலந்த ஒரு என்டர்டெயின்மென்ட் மூவியா இருக்க வாய்ப்புகள் நெறையங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம கானா வினோத். ஸோ கானா வினோத் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவருக்கு காமெடி கவுண்டர் அதுவா தானாவே வரும் அவருக்கு. ஸோ பிக் பாஸுமே நெறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. உங்க கவுண்டர் டயலாக் பார்த்து உண்மையாவே எனக்கு சிரிப்பா இருந்ததுன்னு சொல்லிட்டு. நம்ம விஜய் சேதுபதி நெறைய இடத்துல அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. உங்க காமெடி கவுண்டர் டயலாக் நல்லாயிருக்கு கானா வினோத். நீங்க கன்டின்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த சீசனையே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா வச்சிருந்தாரு தாங்க சொல்லணும். இவருமே ஒரு படத்துல ஹீரோவா புக் ஆயிருக்காரு. ஸோ இந்த படத்தோட பூஜை அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆகுற மாரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீன். ஸோ இவருமே நமக்கு தெரியும். நெறைய டேலண்டான பெர்சன் தான் சொல்லணும். இவருமே ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காரு ஹீரோவா. ஸோ இந்த படத்தோட டீட்டெயிலுமே இன்னும் நமக்கு தெரிய வரல. உண்மையாவே இந்த 3 பேர் அடுத்தடுத்து ஹீரோவா புக் ஆகும்போது, இந்த சீசனுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 3 பேரும் நடிக்கிற படங்கள் வெற்றி பெற நம்ம வாழ்த்துறோம் மக்களே. இது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல பங்கு பெற்ற எஃப்ஜே சபரி இவங்களுமே சில படங்கள்ல புக் ஆயிருந்ததா கேள்விப்படுறோம். அத பத்தி நியூஸ் தெரியும்போது கண்டிப்பா அப்டேட் பண்றேன் மக்களே. மீண்டும் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.